ஆல்மோஸ்ட் டில் 60s பக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்குங்க. இது ஏதோ புதுசா ஐடியா இல்லை. அப்ப நடந்துச்சு, அப்ப நடந்துட்டு இருந்த போது யாருக்கும் எதிர்ப்பு இல்லை. இப்பதான் எதிர்ப்பா? சரி, இதுக்கு நடுவுல இந்த காலகட்ட இடையில இருந்த காலகட்டத்தில் இதை பத்தி பேசலையா? பேசணும். அதனால நான் சும்மா ஒரு பேக்ரவுண்டுக்கு சொல்றேன். அப்பப்போ அழுத்தத்தோட சில விஷயங்களை முன் வைக்கிறேன். அழுத்தத்தோட முன் வைக்கிற விஷயம் இப்போ ஆரம்பத்தில் என்னன்னா, 1960s வரைக்கும் இந்த நாட்டில் இப்படிதான் ஓடிட்டு இருந்தது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். அப்ப யாருக்கும் அதுல எதிர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்ப கூட நம்ம பேசுற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிறது பார்லிமெண்ட்டுக்கும் நாட்டின் பாராளுமன்றத்துக்கும் ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைம்ல நடந்தா நல்லதுங்கிறமே தவிர பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்க வார்டு கவுன்சில் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷன் நடத்துங்கன்னு சொல்லலை. இது பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் உரிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் நம்ம பேசுறது. ஸோ 2 பில்லு மூலமா இந்த சட்டத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி பண்றோம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கு அமெண்ட்மெண்ட். என்னது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னு சட்டத்தில் சில மார்ப்புகள் எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸ். ஸ்டேட் அசம்பிளிஸ்ங்கும் போது எது? புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி. ஸோ நான் பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒண்ணுங்கும் போது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வித் அசம்பிளி அதுங்களுக்கும் கூட பண்றதுக்கு 2 விதமான சட்டம். ஸோ ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் இஸ் 129th அமெண்ட்மெண்ட். அது பாஸ் ஆகும்போது 129th அமெண்ட்மெண்ட் அந்த வருஷத்தை மாத்திரம் ஆயிடுச்சு. சரி, யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அதுவும் 2024. இது சடனா யாரோ ஒரு 4 அதிகாரிகள் உட்காந்துட்டோ இல்ல பிரதமர் ஐயா அவரோட அமைச்சர்களோட உட்காந்துட்டோ பேசி எடுத்த முடிவு இல்லைங்க. பலவித ஸ்டேஜஸ்ல பலவித குழுமங்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. சும்மா விரிவா உங்களுக்கு நான் சொல்லாம ஹைலைட் பண்றேன். அதை எதெல்லாம் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பத்தி தீவிரமா ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. முதல்ல 29 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025, போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு. பார்லிமெண்ட்டுக்கு 2024 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி 2029 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோடைய ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க. ஸோ நாளையிலேருந்து இந்த ப்ராசஸ் வந்துட போறதா? அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போ நாங்க இப்பதானே எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆயிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆயிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாம பேசுறவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லைங்க அப்படி இல்லைங்க. இந்த ப்ராசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பிச்சு வைப்பார். அதனால ஒரு 82A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்றோம். அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து 83A, 172, 327 இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்றதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைன்ல எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி அப்போல இருந்து தான் ஆரம்பிக்கும். இதை தவிர இது ஒரு பெரிய முயற்சிங்க. இதுல ஏதோ ஒருத்தரோட ஆணையால நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு பயத்தோட யாரும் அப்ரோச் பண்ண வேண்டாம். எலெக்ஷன் கமிஷனுக்கும் இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும். சைமல்டேனியஸா பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் எலெக்ஷன் நடத்துறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு அப்பதான் கிடைக்குது. 29 லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி அதை ஆரம்பிக்கும் போதுதான் எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த அதிகாரம் கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.